ஃபுட் டெலிவரி லேட்டா பண்ணதால இவர் போட்டு இவன் அடிச்சிட்டு இருப்பான். அப்பதான் அவன் முகத்தை அவர் பாக்குறாரு. பார்த்ததுமே கண்டுபிடிச்சிருவாரு இவன் தன் பொண்ணோட பாய் ஃப்ரெண்டுன்னு. இப்ப உடனே அவரு தன்னோட பொண்ணு பேரை சொல்லி நீ அவ்வளவுதான் லவ் பண்ற, நீ இவனோட சேர்ந்து சீட் பண்ணிட்டு இருக்கியான்னு கேக்குறாரு. இதை கேட்டதுமே அவன் நான் யாரு கூட வேணாலும் என்ன வேணா பண்ணுவேன், நீ மட்டும் இதெல்லாம் என் லவர் கிட்ட சொன்னா அவ்வளவுதான் சொல்லி மறுபடியும் அவரை மிரட்டிட்டு அந்த பொண்ணு கூட இன்னும் க்ளோஸா தான் இருக்கான். இப்ப இதை பார்த்தவரு உடனே அவரோட அசிஸ்டன்ட் கால் பண்ணி வர சொல்றாரு. ஆக்சுவலா இவரு சாதாரண ஆளே கிடையாது, இவர் பெரிய கோடீஸ்வரர்ல ஒருத்தர். இவர் தன்னோட டெலிவரி பிசினஸ் எப்படி போகுதுன்னு பாக்குறதுக்காக தான் இந்த மாதிரி வந்திருப்பாரு. இப்ப வந்த இடத்துல இவனை பத்தி எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிறாரு. இப்ப உடனே தன்னோட பொண்ணை பாக்குறதுக்காக இவர் கிளம்பி போயிட்டு இருக்காரு. இப்ப அதே நேரத்துல இவன் அஃபேர்ல இருக்க பொண்ணை கூட்டிக்கிட்டு தன்னோட தங்கச்சின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கிட்டே ஏமாத்துறான். ஹீரோயின் அப்பா இவனை முத முறையா பாக்கணுங்கிறதுக்காக இவனுக்காக காரு, அது மட்டும் இல்லாம ஒரு வீடோட டாக்குமெண்ட் கூட அனுப்பி வச்சிருப்பாரு. இப்ப ஹீரோ வெளியே ஒரு முக்கியமானவர் இருக்காரு, அவரை பார்க்க போலாமான்னு சொல்லி கூட்டு போறா. பார்த்தாங்க அந்த வயசானவர் இருக்காரு. இப்ப அவரும் தன்னோட பொண்ணு கிட்ட இவன் இந்த பொண்ணு கூட அஃபேர்ல இருக்கான்னு சொல்றாரு. ஆனா ஹீரோயின் நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க, இது இவனோட தங்கச்சி தான், இவன் கூட ஆசிரமத்துல ஒன்னா வளர்ந்தவன் சொல்றான். அப்ப ஹீரோட அப்பா தன் போனை காட்டுறாரு. அதுல இவங்க 2 பேரும் க்ளோஸா இருக்கிற வீடியோ இருக்கும். அது அவங்க வீட்டு அபார்ட்மெண்ட் கீழே இருக்க ஒரு வீட்டுல ரெக்கார்ட் ஆகிருக்கும். இப்ப அதை பிளே பண்ணி காட்டுறாரு. இவ பார்த்ததுமே ஷாக் ஆக இப்ப அவனை பல அப்ப கூட திருந்தாத அவன் யாரோ ஒருத்தன் பேச்ச கேட்டு என்ன அடிக்கிறேன்னு கேட்டா மறுபடியும் அவனுக்கு ஒரு பலர்னார் அறை விட்டு இது எங்க அப்பான்னு சொல்றான். கேட்டதுமே அவன் ஷாக் ஆகுறான். இப்ப அவனுக்காக கொண்டு வந்த எல்லா டாக்குமெண்ட்டையும் கிழிச்சு அவன் மூஞ்சிலே வீசிட்டு தன்னோட அப்பா தான் தனக்கு முக்கியம் சொல்லிட்டு அவனை பிரேக்கப் பண்ணிட்டு அங்கிருந்து ஹீரோயின் கிளம்புறா.